மாண்புமிகு ஆசிரியர்களுக்கும் என் அன்பான நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் நூல் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் சுயசரிதையான விங்ஸ் ஆஃப் ஃபயர் ஆகும். இந்த நூலின் முதல் பகுதி கலாமின் குழந்தை பருவத்தை விவரிக்கிறது. ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த கலாம் தனது தந்தையின் ஒழுக்கம், நேர்மை, ஆன்மீகம் ஆகியவற்றால் வளர்ந்தார். செய்தித்தாள் விநியோகிப்பது போன்ற வேலைகளை செய்து கல்வியை தொடர்ந்தார். வறுமை அவரை தடுக்கவில்லை, மாறாக உழைப்பின் மதிப்பை கற்றுக் கொடுத்தது. சிறுவயதிலிருந்தே ஆகாயத்தில் பறக்க விமானங்களை பார்த்து நானும் ஒரு நாள் பறக்க வேண்டும் என்ற கனவை விதைத்தது. இவ்வாறு கனவுகளுடன் அவரது வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. கல்வி வாழ்க்கை, முயற்சியின் முக்கியத்துவம். இந்த பகுதியில் கலாமின் கல்வி வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்கிறோம். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்த கலாம் அதன் பிறகு சென்னை MITயில் வானூர்தி பொறியியல் பயின்றார். ஒருமுறை விமான வடிவமைப்பில் தோல்வியடைந்த போது பேராசிரியர் அவருக்கு நம்பிக்கை அளித்து தோல்வி என்பது முடிவல்ல என்பதை உணர்த்தினார். இந்த அனுபவம் கலாமின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் படிப்பில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் தன்னம்பிக்கையை வளர்த்தார். இந்த பகுதி கடின உழைப்பு, ஒழுக்கம், ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் ஆகியவை ஒருவரின் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை ஆழமாக எடுத்துரைக்கிறது. கல்வி முடிந்த பின் கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றில் பணியாற்றத் தொடங்கினார். SLV-3 ராக்கெட் திட்டம் ஆரம்பத்தில் தோல்வி அடைந்தாலும் அதிலிருந்து அவர் பாடம் கற்றார். 1980ஆம் ஆண்டு SLV-3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அந்த வெற்றியின் புகழை அவர் தனக்கே எடுத்துக்கொள்ளாமல் குழுவினருக்கே அர்ப்பணித்தார். இந்த பகுதி தலைமையின் பண்பு, குழு பணியின் அவசியம், தோல்வியிலிருந்து வெற்றிக்கு செல்லும் பாதையை நமக்கு உணர்த்துகிறது. கல்வி முடிந்த பிறகு அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான ISROவில் பணியில் சேர்ந்தார். அங்கு SLV-3 என்ற செயற்கைக்கோள் ஏவுகணை திட்டத்தில் அவர் முக்கிய பொறுப்பை ஏற்றார். ஆரம்பத்தில் இந்த திட்டம் தோல்வியடைந்தது. அந்த தோல்வி கலாமுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தாலும் அவர் மனம் தளரவில்லை. தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார். தொடர்ந்து உழைத்து 1980ஆம் ஆண்டு SLV-3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இந்த வெற்றியின் போது கலாம் தனிப்பட்ட புகழை நாடவில்லை. வெற்றியின் பெருமையை தனது குழுவினருக்கே அர்ப்பணித்தார். இந்த பகுதி தோல்வி வெற்றிக்கான படிக்கட்டு என்றும் குழுப்பணியும் தலைமைத்துவமும் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. ஆன்மீகம், தலைமைத்துவம் மற்றும் மனிதநேயம். கலாம் ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, உயர்ந்த மனிதநேயமும் ஆன்மீக சிந்தனையும் கொண்டவர். அவர் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என்ற வேறுபாடுகளை கடந்து மனிதத்துவத்தை முதன்மை வைத்தார். தலைவராக இருந்தாலும் எளிமையை விடவில்லை. இளைஞர்களுடன் பேசுவதிலும் அவர்களுக்கு ஊக்கமளிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இந்த பகுதி உண்மையான தலைமைத்துவம் என்பது அதிகாரத்தில் அல்ல, பண்பிலும் சேவையிலும் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. நூலின் இறுதி பகுதி இளைஞர்களுக்கான ஒரு வலுவான செய்தியுடன் முடிகிறது. கனவு காணுங்கள், அந்த கனவுகளை சிந்தனையாக மாற்றுங்கள், சிந்தனைகளை செயலாக மாற்றுங்கள் என்பது கலாமின் வாழ்வியல் தத்துவம். வறுமை, தோல்வி, தடைகள் எதுவும் கனவுக்கு தடையல்ல என்பதை அவரது வாழ்க்கை நிரூபிக்கிறது. இந்த நூல் நம்மை நல்ல மனிதர்களாகவும் நாட்டிற்கு பயனுள்ள குடிமக்களாகவும் மாற்ற ஊக்கமளிக்கிறது. இவ்வாறு விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை கதை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு வழிகாட்டி. நன்றி.